செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த தாழப்பூரில் ஸ்ரீ திரிசக்தி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் வருஷாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டிற்கான வருஷாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் சுற்றுப்புற பகுதி மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆலய அறங்காவலர் கிருஷ்ணன்குட்டி, கோவிலில் குழந்தை வரம் வேண்டி பக்தர்கள் வருவதால் பக்தர்களின் வேண்டுதல் நிறைவேறுவதாகவும், அதேபோன்று பள்ளி மாணவர்கள் அம்பாளை தரிசனம் செய்து சென்றதால் நன்கு கல்வி பயில்வர் என்று தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் ஆரணி ஆற்றங்கரையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பவானியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் கும்பாபிஷேக திருப்பணிகள் 3.64 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்தன. இதனைத் தொடர்ந்து கடந்த 10ஆம் தேதி தொடங்கி சாலை பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றி திருக்குடம் முழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஓம் சக்தி என்று பக்தி பரவசத்துடன் அம்மனை வணங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த விளையாம்பட்டு பகுதியில் 100 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ பாப்பார மாரியம்மன் கோவில் புனரமைக்கப்பட்டு சிவாச்சாரியர்கள் 1008 கலசங்களுக்கு சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டு பின்னர் கோவிலின் உச்சியில் உள்ள ஆகாய விமானத்திற்கு புண்ணிய தீர்த்தம் ஊற்றப்பட்ட பின் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த பாப்பார மாரியம்மனை வணங்கி வழிபட்டனர். மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவை காண செங்கம் சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கார்த்திக் என்பவர் பூமல்லூரில் பழைய பனியன் துணிகள் சேகரிக்கும் குடோன் வைத்துள்ளார். இவரது குடோனுக்கு அருகில் இப்ராஹிம் என்பவர் பழைய பஞ்சு கழிவுகளை மறுசுழற்சி செய்து நூல் தயாரிக்கும் ஆலை நடத்தி வரும் நிலையில் காலை 3 மணி அளவில் நூல் தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அருகிலிருந்த குடோனுக்கும் பரவி பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயினை கட்டுக்குள் கொண்டுவர போராடினர். அதற்குள் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பனியன் துணி கழிவுகள் மற்றும் பனியன் ரோல்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. பூந்தமல்லியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் படிப்பகம் அமைக்க வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்தனர். இதனையடுத்து பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய படிப்பக கட்டிடம் கட்டுவதற்கு ரூபாய் 26 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதற்கான பூமி பூஜை இன்று நடத்தப்பட்டது. இதில் பூந்தமல்லி எம்எல்ஏ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஊதிய படிப்பகம் கட்டுவதற்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். உடன் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க வக்கீல்கள் கலந்து கொண்டனர். கொடிவேரி அணையிலிருந்து வெளியேறும் தடப்பள்ளி மற்றும் அரக்கன்குட்டை கால்வாய்களின் மூலம் இந்த ஆண்டிற்கான முதல் போக சாகுபடிக்கு நீர் திறக்கப்பட்டதால் சுமார் 24,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான முதல் போக பாசனத்திற்கு கொடிவேரி அணையின் பாசன நிலங்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று இப்பகுதி விவசாயிகள் தமிழக அரசிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். இதனையடுத்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று முதல் போக பாசனத்திற்காக 100 நாட்கள் வரை தண்ணீரை திறந்துவிட நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையின் சோதனையின் போது ரூபாய் 20,000 லஞ்சம் வாங்கிய வட்டாட்சியர் ராஜேஸ்வரி கைது செய்யப்பட்டார். கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட தோட்டமுல்லா பகுதியில் வசிக்கும் உம்மு சல்மா என்பவரிடம் நில மறுவரை செய்வதற்கு ரூபாய் 20,000 லஞ்சம் வாங்கும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் வட்டாட்சியர் ராஜேஸ்வரியை கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தண்டுக்காரனஹள்ளி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள காளாந்தோப்பு அருள்மிகு முனியப்பன் கோவில் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா நேற்று 11ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கி இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மோட்டுப்பட்டி கூம்பு மருத்துவ குழு பங்காளிகள் மற்றும் விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஓசூர் கோலார் நெடுஞ்சாலையில் நல்லூர் சோதனை சாவடி அமைந்துள்ளது. இந்த சோதனை சாவடியில் அதிகப்படியான லஞ்சம் பெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையின் துணை காவல் கண்காணிப்பாளர் வடிவேல் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கணக்கில் வராத ரூபாய் 2,89,500 இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே உள்ள வரிக்குடி கிராமத்தில்
ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய திருக்கோவில்கள் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் ஆலயம் அமைக்கும் பணி கடந்த 1 வருட காலமாக நடைபெற்று வந்த நிலையில் பணிகள் நிறைவு பெற்று நேற்று காலை முதல் யாக பூஜை மற்றும் கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கி இன்று காலை கருட பகவான் வட்டமிட சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வரிக்குடி சுற்றுவட்டார கிராம மக்களும் ஆன்மீக மெய்யன்பர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு அரசு மருத்துவமனை அவுட்சோர்ஸ் ஊழியர்கள் CITU சங்கம் சார்பில் அரசு மருத்துவமனையில் கிறிஸ்டல் நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்த பணியாளர்களாக 150க்கும் மேற்பட்டவர்களுக்கு சம்பளம் வழங்காததை கண்டித்தும் உடனடியாக சம்பளம் வழங்க கோரியும் 3 ஆண்டுகளுக்கான நிலுவைத் தொகை வழங்க கோரியும் வேலை நிறுத்தம் செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நடைபெறும் போது அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தொடர்ந்து தீர்வு கிடைக்காததால் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர்.